வணக்கங்க. உங்கள்ட்ட இந்த ரீசென்ட்டா எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. பல யூடியூப் கமெண்டேட்டர்ஸ் வந்து, இதோட டாலர் தீந்துது, கவுந்துது அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. இந்தியாலயும் ரொம்ப பாப்புலரா இருக்கிற பல யூடியூபர்ஸ், சில பேர நான் புத்திசாலின்னு நெனச்சவங்கலாம் கூட, இதோட டாலர் ஒழிஞ்சுது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பெட்ரோ டாலர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. நெறைய பேர் என்ன கேட்டுட்டு இருந்தாங்க. இத பத்தி நான் பேச வேணாம்னு நெனச்சேன். இது நோ பிரெய்னர் அப்படின்னு நெனச்சேன். நோ பிரெய்னர்னா இது நடக்காதுன்னு உங்களுக்கெல்லாம் ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நெனச்சேன். நெறைய பேருக்கு புரியாதனால இத திரும்பி என்ன பேசறதுக்கு நீங்க கம்பல் பண்ணிட்டீங்க. சிம்பிளான மேட்டர் என்னன்னா, யுஎஸ் டாலர் தான் சுப்ரீம் கரன்சி. என்னன்னு புரிய வைக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து எதனால இப்ப மக்களுக்கு சந்தேகம், அந்த சந்தேகம் தேவையில்லாதது அப்படின்னு நான் உங்களுக்கு புரிய வச்சுடுறேன் ஃபர்ஸ்ட்டு. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நிக்சன் பிரசிடென்ட்டா இருக்கும்போது கோல்ட் ஸ்டாண்டர்ட வெளில தூக்கிட்டாங்க. கோல்டு ஸ்டாண்டர்ட் படி என்ன இருந்ததுன்னா, டாலர் வந்து கோல்டுக்கு அகென்ஸ்டா பெக்டா இருக்கும். டாலர் கோல்டுக்கு அகென்ஸ்டா பெக்டா இருந்ததுன்னா, யார் வேணா கொண்டு வந்து கோல்டு குடுத்தா, அதுக்கு அகென்ஸ்டா ஒரு அவுன்ஸுக்கு $36 அமெரிக்கா குடுத்துரும் அப்படிங்கிறது தான் அக்ரீமெண்ட்டு. 1940ஸ்லேருந்து 1971 ஆகஸ்ட் 15th வரைக்கும் இதுதான் இருந்தது. ஆகஸ்ட் 15th 1971 நிக்சன் இது செல்லாதுன்னு சொல்ட்டான். அப்புறம் எல்லாரும் என்ன பயந்தாங்கன்னா, இனிமே டாலர் எகானமி போயிடுச்சுன்னு. இதாவது 1971 எல்லாரும் பேசினாங்க. அது ஆகி 29, 24, 53 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ வந்து அமெரிக்காவுக்கு ஒரு ஃபாரின் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் இருந்தான். செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்னாலே அவங்க ஃபாரின் செக்ரட்டரி. அவன் பேர் ஹென்றி கிஸிஞ்சர். போன வருஷம் தான் இறந்தார், 100 வருஷம் கழிச்சு. அந்த ஹென்றி கிஸிஞ்சர் என்ன பண்ணான், கல்ஃப் கண்ட்ரீஸ் எல்லாம் டூர் பண்ணி, உங்கள்ட்ட நல்லா கச்சா எண்ணெய் நிறைய இருக்குது. இந்த கச்சா எண்ணெயை தோண்டத்துக்கு இங்கே ஹெல்ப் தேவைப்படுது. நாங்கள் கச்சா எண்ணெயை தோண்டி எடுத்து கொடுக்குறோம். ஆனால் இந்த கச்சா எண்ணெய்க்கு பேமெண்ட்டு நீங்கள் டாலரில் தான் வாங்கணும். குளோபல் ஆயில் ட்ரேடு வந்து டாலரில் தான் நடக்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டோம். அந்த கண்டிஷன் வந்து அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் உலகத்தில் எல்லாருமே டாலரில் தான் ட்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஏன் சடனாக பெட்ரோ டாலர் போயிடுச்சு அப்படின்னு நிறைய ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. நிறைய பேர் ஏன் பேசிகிட்டு இருக்காங்கங்கிறத பார்க்கலாம். போன மாதமோ சவுதியோட க்ரௌன் பிரின்ஸும் சைனாவும் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்க. இதில் சைனா வந்து கச்சா எண்ணெயை வாங்குவான் சவுதிகிட்டேருந்து. ஆனால் டாலருக்கு பேமெண்ட் கொடுக்கறதுக்கு பதிலாக யுவானில் பேமெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதனால தான் பெட்ரோ டாலர் கான்செப்ட் போயிடுச்சு அப்படின்னு உலகம் பேசுது. இது ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் இல்லை. இது வந்து பல அட்டெம்ப்ட் நடந்திருக்கு இது மாதிரி முன்னாடி. ஜெத்தா பக்கத்தில் டெசர்ட்டில் ஒரு புது சிட்டி கட்டுறதாக இந்த சவுதி க்ரௌன் பிரின்ஸ் பேசியிருக்கிறாரு. இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா, இவங்க கச்சா எண்ணெய் கொடுக்கறதுக்கு பதிலாக அவன் யுவான் கொடுக்கறதுல இவன் சைனா ப்ராடக்டை இம்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். பேசிக்லி இது பார்ட்டர் ட்ரேடு. சைனா 10 பொருள் வாங்கிட்டு அவங்களுக்கு இவங்க கச்சா எண்ணெய் சப்ளை பண்ண போகிறாங்க. இதே மாதிரி தான் ரீசன்ட் டைம்ஸில் உங்களுக்காக நான் சொல்கிறேன். நம்ம மோடிஜி என்ன சொன்னார்னா, நாங்கள் ரஷ்யாவோட எங்களுக்கு ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப்பு. அவன் வந்து எங்கள்கிட்டேருந்து ரூபா வாங்கிக்க போகிறான். அவன் டாலர் வாங்க போகிறதில்ல. இதோட டாலர் ஒழிஞ்சுதுன்னாங்க. என்ன ஆச்சு, ஒரேடியாக நம்ம கச்சா எண்ணெயை வாங்கிட்டோம், ரூபாவாக பேமெண்ட்டு கொடுத்துட்டோம். ரூபா அந்த ரஷ்யன் அக்கௌண்ட்டுக்கு போயிடுச்சு. அந்த ரூபாவை வச்சுக்கிட்டு ரஷ்யனால் எந்த பொருளும் அவன் வாங்க முடியல. அதனால் ஒரேடியாக அக்யூமுலேட் ஆகி 6 மாதத்தில் இந்த அக்ரிமெண்ட்டை ரத்து பண்ணிட்டாங்க. அந்த ரூபாவை வச்சுக்கிட்டு ரஷ்யனால் என்ன பண்ண முடியும்னு தெரியல. அவன் திரும்பி டாலர் ட்ரேடுக்கு போயிட்டான். அதே மாதிரி தான் இதுவும். ஆனால் இது காலியாகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். ஏன்னா யுவானை வச்சு கொஞ்சம் நிறைய பொருள் வாங்கலாம், ஸ்டீல் வாங்கலாம், அயர்ன் வாங்கலாம்னு. பட் ஏதாவது சைனா ரேட்டு ஏற்றிட்டாங்கன்னா வெளிநாட்டிலேருந்து இவங்க வாங்கிடுவாங்க சவுதி அரேபியா. அதனால் ஒரு போர்ஷன் ஆஃப் அ ட்ரேடு சவுதி அரேபியா கச்சா எண்ணெய் சப்ளை பண்ணுறத சைனா வந்து யுவானில் கொடுக்க போகுது. ரேட்டு யுவானில் பப்ளிஷ் ஆகாது, டாலரில் தான் பப்ளிஷ் ஆகும். யுவானோட வேல்யூ டாலருக்கு அகென்ஸ்டாக விழுந்துட்டே இருக்குது. நேற்று கூட விழுந்தது. லோவஸ்ட்டு சின்ஸ் நவம்பர். ஒரு கண்ட்ரி ரிசர்வ் கரன்சி ஆக போகுதுன்னா அந்த வேல்யூ ஏறணும். வேல்யூ ஏறலை. அதே சமயத்தில் சவுதி அரேபியாவும் கல்ஃபில் இருக்கிற எல்லா நாடும் அவங்க கரன்சியை அமெரிக்காவோட பெக்கில் வச்சுருக்காங்க. அந்த பெக்கு மாறவே மாறாது.
கல்ஃபில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு ஒரு நாட்டுக்கு ஒரு ஒரு பெக்கு, அந்த பெக்கை சைடில் போட சொல்கிறேன், நீங்களே பார்த்துக்கோங்க. இந்த கல்ஃபில் இருக்கிற எல்லா மானிட்ரி பாலிசியும் அந்தந்த ஊரில் இருக்கிற சென்ட்ரல் பேங்க்கு அமெரிக்கா வட்டி ஏற்றனா ஏற்றணும், வட்டி குறைச்சா குறைக்கணும். அதுதான் யூஎஸ் பெக்கு. வெறும் 4 பீப்பா எண்ணெயை யுவானில் வாங்கினதுனால பெட்ரோ டாலர் கொலாப்ஸ் ஆகாது. 2வது பாயிண்ட்டு, அந்த பெக்கை தூக்கவே மாட்டாங்க. பெக்கை தூக்கினாங்கன்னா அமெரிக்கா என்ன பண்ணுவான்னா, எல்லா ஊர்லேயும் 3 பேஸ் அமெரிக்கா அது இருக்குது. நீங்கள் பஹ்ரைன் மாதிரி குட்டி ஊர், கத்தார், எல்லா ஊர்லேயும் டிஃபென்ஸு அவுட் சோர்ஸ் டு அமெரிக்கா. அவன் வாங்கியிருக்கிற எல்லா மிலிட்ரி பொருளும் அமெரிக்கன் பொருள். சதாம் ஹுசைன் ரோகா மாதிரி குவைத்தை அடித்து சவுதிக்குள்ளே வந்தது போது எங்கள் அப்பா சவுதியில் தான் இருந்தார். ஆனால் சவுதிக்குள்ளே வரலன்னு சொல்லாதீங்க, வந்துட்டான். முதல் டவுனு குவைத்திலேருந்து உள்ளே வர முதல் டவுன் விழுந்துடுச்சு. சவுதியெல்லாம் ஓடி எங்கள் ஊருக்கு வந்தாங்க. நாங்கள் இருந்தது தம்மாம். எங்கள் வீட்டு வாசலில் ஸ்கட்டு மிசைல் விழுந்தது. ரொம்ப நாளைக்கு எங்கள் வீட்டில் ஒரு ஸ்கட்டு மிசைலோட ஒரு போர்ஷனை வச்சுருந்தார் எங்கள் அப்பா. அங்கேருந்து குவைத்திலேருந்து ஓடி வந்தவன் தான் தம்மாமில் தான் அகதியாக இருந்தான். ஐக்கிய குஜரால் இங்கேருந்து போய் அங்கேருந்து கூட்டின்னு வந்தபோது எங்கள் அப்பா எல்லாம் கோஆர்டினேட் பண்ணது வரலாறு. சோறு தண்ணி போட்டதெல்லாம் இந்தியன்ஸுக்கு எங்கள் அப்பாவும் கூட இருந்தவங்களும் ஆர்கனைஸ் பண்ணி இந்தியன் கம்யூனிட்டி அவங்கள சப்போர்ட் பண்ணிச்சு. அப்போது நம்ம சவுதி பிரின்ஸ் எல்லாம் நின்று ஏறி நின்று சண்டை போடலை. ஐயா வெள்ளைக்காரன் பொத்துன்னு காலில் விழுந்து காப்பாற்றி எல்லா வெள்ளைக்காரனும் வந்து தான் காப்பாற்றினோம். அமெரிக்கன் பேஸ் டஹ்ரானில் இருக்குது, டமாம் கிட்ட. அங்கே வரிசையாக இறங்கித்த அமெரிக்கன் ட்ரூப்ஸு சவுதி அரேபியா பேஸாக வச்சுக்கிட்டு தான் குவைத்தை ரெய்டு பண்ணாங்க. அந்த காலத்தில் நாங்கள்லாம் அங்கே இருந்தேன். ஒரு அமெரிக்கன் ஜிஐ அல்கோபாரில் ஒரு கேசட் கடையில் என்னோட தம்பிகிட்டையும் எங்கிட்டையும் கெனிஜியை ஃபஸ்ட்டு கேசட்டாக வாங்கி கொடுத்து தான் நாங்கள்லாம் கெனிஜி ஃபேன் ஆனோம். அப்போல்லாம் இந்தியாவில் கெனிஜினா யாருன்னே தெரியாது. இன்றைக்கும் இப்போ நான் சவுதி போயிட்டு வந்தேன், பேஸெல்லாம் பத்திரமா இருக்குது. இன்னும் சவுதி ராஜா அமெரிக்கா வெள்ளப்போ சைனாக்காரனை பேஸாக வைக்கிறேன்னு சொல்லவே மாட்டோம். ஏன்னா இந்த கச்சா எண்ணெய் இருக்கிற இடம்லாம் ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸு. இந்த ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸில் ஷியா தான் மெஜாரிட்டி. அமெரிக்காக்காரனை தூக்கினா ஈரான்காரன் அடுத்த நாளே உள்ளே வந்துடுவான், சவுதி ராஜாவே இருக்க மாட்டான். இது மாதிரி பஹ்ரைன் எல்லா ஊர்லேயும் ப்ரொட்டஸ்ட் நடந்து, சவுதியிலையும் ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸில் தகராறு நடந்து பல கிளரிக்கை எக்ஸிக்யூட் கூட பண்ணியிருக்கிறாங்க. இருக்கிற சின்ன ஊர்லேருந்து பெரிய ஊர்லலாம் அமெரிக்கன் பேஸு 3-4 இருக்குது. குவைத்தில் பேஸ் பார்த்துருக்குறேன், பஹ்ரைனில் பேஸ் பார்த்துருக்கேன், யுஏஇயில் பேஸ் இருக்குது, சவுதியில் பேஸ் இருக்குது, கத்தார், எல்லா ஊர்லேயும் பேஸ் இருக்குது. இந்த பேஸ் இல்லாட்டா சவுதி ராஜாக்கோ எந்த ஊர் ராஜாவுக்கும் ப்ரொடெக்ஷன் கிடையாது. ஓவர் நைட் அவனுக்கு தூக்கிடுவாங்க. அங்கே ஈரான் சும்மா இல்லாமல் அங்கேயே பக்கத்தில் இருக்கிறான். ஈரான் ஒரு சின்ன கல்ஃப் ஆஃப் ஹோர்முஸ் அப்படின்னு ஒரு சின்ன கல்ஃப் தான் இருக்குது. அமெரிக்கா இல்லைன்னா அடுத்த நாள் ஈரான் உள்ளே வந்துடுவோம். இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் பெட்ரோ டாலர் போயிடுச்சுன்னு பேசணும். அடுத்தது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு, இந்த சவுதி ராஜா ருவான்னு வச்சுக்கிட்டோம், சைனாக்காரனே யுவானை வச்சுக்க மாட்டேங்கிறோம். பிக்கஸ்ட் மைக்ரேஷன் சைனாலேருந்து தான் ஓடி போகிறாங்க. சைனாலேருந்து மிடில் கிளாஸ் வந்து தாய்வானுக்கு ஓடுறான், அப்பர் மிடில் கிளாஸ் ஜப்பானுக்கு ஓடுறான், மற்றவெல்லாம் அமெரிக்காவுக்கு ஓடிட்டுருக்குறான். நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய ரிப்போர்ட்ஸ் இருக்கும். நான் எடுத்து போட சொல்கிறேன். ஈக்வடார் அப்படிங்கிற ஊருக்கும் சைனாவுக்கும் வீசா கிடையாது. சைனாக்காரங்க ஈக்வடாருக்கு வந்து அங்கேருந்து டுரான் பாஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த பாஸ் வழியால் திருட்டுத்தனமாக அமெரிக்காவுக்குள்ளே போகிறதுக்கு ட்ரை பண்ணுறான். பணக்கார சைனாக்காரன் என்ன பண்ணுறான், கிரிப்டோ கரன்சி பிட்காயினை சைனாவில் வாங்கிட்டு வாலெட்டில் வச்சு அமெரிக்காவில் போய் அதை பிட்காயினை விற்று காசாக மாற்றிட்டுருக்குறான். அந்த ஆர்பிட்ராஜ் டிஃப்ரென்ஸ் ப்ரைஸில் இருந்தப்புறம் சைனா பிட்காயினை பேன் பண்ணிட்டான். இருந்தாலும் திருட்டுத்தனமாக எல்லாம் பிட்காயினை வாங்கி பணத்தை அமெரிக்காவுக்கு நகர்த்திட்டுருக்குறாங்க. அதனால் சைனாக்காரனே யுவானை நம்பலைங்கிறது தான் இம்பார்ட்டண்ட்டு. உலகத்தில் 2 பிளாக் இருக்குது. ஒரு சைடில் ரஷ்யா சைனா ஒரு சைடு, மற்றதெல்லாம் ஒரு சைடு. கொஞ்ச நாள் வேணால் இந்த சைடு அந்த சைடு போய் 5 ரூபா 10 ரூபா வாங்கிக்கலாமே தவிர அங்கிள் சாமை மறைச்சிக்கிட்டான்னா சவுதி ராஜெல்லாம் காணாமல் போடுவான். இன்னொன்று, சைனாவுக்கு தான் கச்சா எண்ணெய் வேணும். கிசஞ்சர் டைமில் அமெரிக்காவுக்கும் கச்சா எண்ணெய் தேவைப்பட்டுருந்தது. அதனால தான் ஆயில் ஷாக்கில் அவங்களெலாம் மாற்றி 1979 ப்ராப்ளம் ஆச்சு. அந்த ப்ராப்ளம்லாம் மலை ஏறி பல நாள் ஆச்சு. அமெரிக்காவில் ஃப்ராக்கிங் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அவன் ஆயில் எக்ஸ்ட்ரா சப்ளை பண்ணி
உலகத்துக்கே அமெரிக்கா ஆயில் விற்றுட்டுருக்குறான். ஒரு காலத்தில் ஆயில் இம்போர்ட் பண்ணிட்டு இருந்த அமெரிக்கா இன்றைக்கி ஆயில் எக்ஸ்போர்ட் பண்ணுற நிலைமைக்கு இருக்குது. இன்னொன்று, இந்த டோனி ஷாபாஸ்னு ஒருத்தரோட வீடியோ பாருங்கள். ஸ்டான்ஃபோர்டில் ப்ரொஃபஸர் 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீடியோவை இன்னும் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அதில் எவ்வளோ நாளாக மூவ் ஆகி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எப்போ வருங்கிறத காமிச்சிட்ருக்கிறாரு. இன்னொரு 10 வருஷத்தில் 30-40% ஆஃப் ஆல் வெஹிக்கிள்ஸு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஆகிடும். கச்சா எண்ணெயே தேவை கிடையாது. கச்சா எண்ணெய் இல்லைன்னா நம்ம அங்கிள் சாமை கையை காலை பிடிக்கிறத தவிர வேறு வழி கிடையாது. அமெரிக்காவை டாலராக ரீப்ளேஸ் பண்ணணும்னா இன்னொரு ஓப்பன் சொசைட்டியில் இருக்கிற ஒரு கண்ட்ரியோட கரன்சியால் தான் முடியும். அது டெஃபினட்டாக சைனாவும் கிடையாது, ரஷ்யாவும் கிடையாது. உலகத்தில் 3 வாட்டி கரன்சி மாறி இருக்கு. முதல் ஸ்ட்ராங்கஸ்ட் ரிசர்வ் கரன்சி ஆஃப் தி வேர்ல்டு டச் கில்டர். டச் கில்டருக்கு அடுத்த கரன்சி பிரிட்டிஷ் பவுண்ட். பிரிட்டிஷ் பவுண்ட் ஒரு 200 வருஷம் இருந்தப்புறம் வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் யூஎஸ் டாலராக போயிருக்குது. யூஎஸ் டாலரை ரீப்ளேஸ் பண்ணுற போகிற கரன்சி ஒரு ஓப்பன் சொசைட்டியில் லிபரலாக எல்லாரும் அக்செப்ட் பண்ணுங்கிற கரன்சியாக இருக்குது. அச்சுன்னு தும்மினா விலை இறங்குற கரன்சியாக இருக்க முடியாது. ஒரு காலத்தில் ஜப்பானாக இருக்குன்னாங்க. இன்றைக்கி ஜப்பான் தத்தளிச்சிட்டு இருக்குது. 158.60 நான் கடைசியாக பார்க்குறச்சு. யுவானும் படுகையில் இருக்குது. இந்தியாவும் இன்றைக்கி ஆல் டைம் லோ. உங்களுக்கு எல்லாரும் அமெரிக்கா ஓடுற வரைக்கும், அமெரிக்கா வீசாவுக்கு எல்லாம் குட்டிக்காரன் அடிக்கிற வரைக்கும் பெட்ரோ டாலர் எங்கேயுமே போகாது. ஈஸி மெத்தட் உங்களுக்கு சொல்கிறேன், டிப்ஸ்டிக் மெத்தட். டாலர் முக்கியமாக இல்லையான்னு பார்த்தால மவுண்ட் ரோடு ஜாகிங் போங்க. 9 மணிக்கு யார் எத்தனை மணிக்கு உள்ளே போகணுன்னு முன்னாடியே தெரிஞ்சாலும் கார்த்தால 1 கிலோமீட்டரில் வெள்ளை க்யூவில் நிற்பான். அவன் செலவில் வெள்ளைக்காரன் விண்டோ ஷேட் மாதிரி போட்டு வச்சுருக்கிறான். அந்த வெயிலில் நின்றுன்னு இருக்கிறாங்க நம்ம பசங்க. அந்த கூட்டம் என்றைக்கு இல்லைன்னு வந்ததோ அன்றைக்கி தான் அமெரிக்கா வீசா உங்களை வாங்கன்னு கூடுக்கிற மாதிரி. இன்றைக்கி அமெரிக்காவுக்கு நீங்கள் வீசா அப்ளை பண்ணால் 6 மாதம் கழிச்சு தான் டேட்டே கொடுப்போம். அது முடிக்கிற வரைக்கும் டாலரை யாராலையும் அசைக்க முடியாது. இதெல்லாம் நம்பிடாதீங்க. நன்றி, வணக்கம். உங்களுக்கெல்லாம் தெரியும், ரீசெண்டாக மீடியாவில் பார்த்துருப்பீங்க. ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஊடக பிரிவு தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கலாக என்னோடய வியூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க @AnandS1967 என்னை ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட ஒரிஜினல் ஐடி ட்விட்டர் ஐடி ஃபார் பாலிட்டிக்ஸ் அதுதான். ஸோ பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட என்னோட எல்லா ஒப்பீனியன்ஸ், வியூஸ் எல்லாமே அதில் வரும். அதில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.